ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 5 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். என்னென்ன சாப்டர்ஸ்னால் 208லேருந்து 210 வரைக்கும் பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் போயிட்டு அந்த சீசன் 4 வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கோம். அப்போ தான் இதோட கதை புரியும். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்கிமிச்சியும் சிஃபியும் பேசுறது தான் காட்டுறாங்க. நம்ம டாக்கிமிச்சியும் யோசிச்சுட்டு இருப்போம், அப்போ நான் 10 இயர்ஸ் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. நம்ம சிஃபியும் வந்து சொல்லுவான், இப்போ மைக்கி தான் உன்னோட ட்ரிகர்னா, அப்போ இதுக்கப்புறம் நீ ஃபியூச்சருக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொன்னதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சியும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் மைக்கிக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, இதை நம்ம யாகாமிஷி வந்து ஒட்டி கேட்டுட்டு இருப்பான் போல. நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனே வந்து சொல்ல ஆரம்பிப்பான். அதாவது டோக்கியோ மாஞ்சி டிஸ்பேண்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய டீம் வந்து உருவாகி நாங்கள் தாண்டா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு டோக்கியோ சிவில் வாரே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம டாக்கிமிச்சி டோக்கியோ சிவில் வாரா அப்படின்ற மாதிரி வாய்ப்பை வந்து கேட்டுட்டு இருப்பான். யாகாமிஷி சொல்லுவான், ஆனால் 3 டைட்டன்ஸ் வந்ததுனால இந்த சிவில் வார் வந்து ஒரு எண்டுக்கு வந்தது. டைட்டன்ஸ் சொன்னதும் எல்லாரும் அட்டாக் ஆன் டைட்டனுக்கு போவாதீங்க, டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ்க்கு மறுபடியும் வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி எத்தனை பேர் அட்டாக் ஆன் டைட்டனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு விட்டு போங்க, நானும் பார்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம யாகாமிஷி வந்து அந்த 3 டைட்டன்ஸை பற்றி சொல்லுவான். ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா டோகுஹாரு டாண்டாய். இவன் வந்து சவுத் டெரானோவை கண்ட்ரோல் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து செஞ்சு கவராகி, இவன் வந்து பிரம்மான்னு சொல்லிட்டு ஒரு டீமோட லீடரு. ஃபர்ஸ்டா நம்ம ஒன் அண்ட் ஒன்லி இன்விசிபிள் மைக்கி மாஞ்சிரோ சானோ. இவன் வந்து இப்போ கான்டோ மாஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு டீமை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு லீடராக இருப்பான். இவன் வந்து ஷிபுயாவோட கண்ட்ரோல் பண்ணுறான். ஷிபுயானதும் நம்மளுக்கு ஜேஜேகே தான் ஞாபகம் வரும், ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எத்தனை பேர் ஜுஜுட்சு கைசனை பார்த்தீங்கன்றதையும் கமெண்ட்ல போட்டு விட்டு போயிடுங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி வந்து அப்போ மைக்கி அளவுக்கு இன்னும் 2 டீம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சியும் நம்ம மைக்கி சொன்னதை நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சிஃபியும் வந்து நீ நிறைய விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுது, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு பர்சனை மீட் பண்ண வேண்டியது இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்பான். அந்த பர்சன் பார்த்தா நம்மளோட ஹீனா தான். நம்ம டாக்கிமிச்சியும் போனதும் ஹீனா கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். இந்த மாதிரி உங்களோட வெட்டிங் நாள் அன்னைக்கு இறந்து போய் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு வந்ததுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சியும் ஹீனாவும் நிறைய பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீனாவும் நானும் உனக்கு சப்போர்ட் பண்ண இங்கே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நம்ம டாக்கிமிச்சி ஒன்று சொல்லுவோம் பாருங்க, என்ன சொல்லுவான்னா, நான் மைக்கி அவன் பேக்ல அடிச்சோட விட போறேன்னுவான். அப்படி சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க நம்ம அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்மளோட டாக்கிமிச்சியும் சிஃபியும் பேசிட்டு போகிறாங்க. நம்ம டாக்கிமிச்சி வந்து கேட்பான், நான் எப்படி மைக்கியை தோக்கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சிஃபியோ என்னடா தம்பி காமெடி பண்ணுறியா அப்படின்னு கேட்பான். நம்ம டாக்கிமிச்சியும் இல்லை நான் சீரியஸாக தான் கேட்குறேன் அப்படின்னுவான். இதுக்கு நம்ம சிஃபியும் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்தாகணும், நம்மளுக்கும் கொஞ்சம் பவர் வேணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்களும் நிறைய பேர் போயிட்டு மீட் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு நல்லா கிரேசியாக பேசிகிட்டு இருப்பானுங்க எல்லாருமே. எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு வரப்போ லாஸ்ட்டாக நம்ம சிஃபியே அவனுக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட் ஷாப்க்கு ஒர்க் பண்ண போயிடுவான். அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்கிமிச்சிக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு தனித்தனி ட்ரீம் இருக்குது. இதை தான் நம்ம மைக்கி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சான் ஃப்யூச்சர்லையும். அதை இப்போ அவன் செஞ்சுருக்கான். அதனால் அவங்கள இதில் இன்வால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் தனியாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பான். லாஸ்ட்டாக நம்ம டாக்கிமிச்சிக்கு வந்து டிராகன் ஃபோன் பண்ணுவான். உன்னை பார்த்தவனு சொல்லிட்டு கூப்பிடுவான். அதோட இந்த சாப்டர் முடியுது. ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்கிமிச்சி வந்து டிராகனை பார்க்க போயிருப்பான். அங்கே அந்த கராஜில் வந்து நம்ம டிராகன் வந்து டாக்கிமிச்சியோட பைக்கை சரி பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் பைக்கில் ரைட் போயிட்டு இருக்கப்பவே நம்ம டிராகன் வந்து கேட்பான், எதுக்கு நீ ஃபியூச்சர்லேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு. இப்போ டாக்கிமிச்சி வந்து அவன் தான் என்ன எல்லா தடையும் சேவ் பண்ணியிருக்கான், இந்த தடவை இது ஏன் டர்ன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்மளால இப்போ எதுவும் பண்ண முடியாது, அவன் நம்மளை விட்டுட்டு ஒரு டார்க் பாத்தை சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம டிராகன் சொல்லுவான், அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கிமிச்சி நினச்சி பார்ப்பான். இவங்க போயிட்டு இருக்க எதிர்கால ஒரு வண்டி வரும். நம்ம டாக்கிமிச்சி பார்த்தா எதிர்கால இனிப்பி மூக்கில் ரத்தம் ஒழுக எட்ட போங்கடான்னு கத்திட்டு வருவான். இங்கே டிராகன் அப்போ தான் இனிப்பியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். அவனும் ஒருத்த வண்டியை ஒட்டிக்கிட்டே ஒத்த கையில் நம்ம இனிப்பியை தூக்கிட்டு வருவான். இதில் ஒரு சிரிப்பு வேற. இதுக்கப்புறம் பிடிச்சிக்கோங்கடான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிருவான் நம்ம இனிப்பியை. நம்ம இனிப்பையும் எட்ட போங்கடான்னு சொல்லிட்டு பறந்துக்கிட்டே கத்திட்டு வருவான். டாக்கிமிச்சி பட்டுன்னு பிரேக் அடிப்பான். அங்கே இனிப்பி வந்து சேஃப் லேண்ட் ஆயிடுவான். இங்க வண்டியில வந்து ஸ்கிட் அடிச்சுட்டே தேய்ச்சிட்டே போய் நிறுத்துவான் வண்டியை. அவனை அங்கே போயிட்டு நின்று போஸ்ட் கொடுக்க இங்கே நம்ம டாக்கிமிச்சி வந்து யாரா நீ அப்படின்னு மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம டிராகன் வந்து சொல்லுவான், டோகுஹாரா டாண்டாய் அன்ரிவில்டு சவுத்தோட லீடர் அப்படின்னு. அங்கே பார்த்தா இவங்களோட மொத்த கேங்குமே அங்கே இவங்களை ரவுண்ட் அப் பண்ணிடும். அங்கே அந்த டாண்டாய் வந்து டிராகனை கூப்பிட்டு எங்கள் கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 4 போட்டதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு 400 வியூஸ் கூட முழுசாக போகல. பிகாஸ் என்கேஜ்மெண்ட்டே கிடைக்கல எந்த வீடியோக்கும். ஸோ அட்லீஸ்ட் பார்க்குற வீடியோவுக்கு ஒரு லைக் இல்லை ஏதாவது கமெண்ட் போட்டு விட்டு போங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் சஜஸ்ட் ஆகும் வீடியோ. ஸோ அவ்வளோதான். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை. See you guys in another video.